வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ரொம்ப நல்ல மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாருங்களாம். அவர் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பாராம், எல்லாருக்கும் உதவி செய்யணும், தான் கஷ்டப்பட்டாலும் மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாருங்களாம். அந்த மாதிரி ஒரு மனிதராம். இந்த நல்லவருக்கு பேரு ராமசாமிங்களாம். இவருடைய நண்பர் பேரு குப்புசாமிங்களாம். ராமசாமிக்கு குப்புசாமி மேல ரொம்ப இஷ்டமா, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பழகி வளர்ந்ததுனால அவருடைய பல குணங்கள் அவருக்கு பிடிக்கும். ஆனா குப்புசாமி நல்லவரே கிடையாதுங்களாம். அவர்கிட்ட ஒரு திருடுற பழக்கம் இருந்துச்சாம். ஒரு நாள் திருடி மாட்டிக்கிட்டாருங்களாம் போலீஸ்ல. குப்புசாமிய சிறைக்கு அமிச்சாச்சாம். குப்புசாமி சிறைக்கு போனவுடனே ராமசாமிக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அந்த கடிதத்துல குப்புசாமி என்ன எழுதியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நான் திருடிக்கிட்டு மாட்டிக்கிட்டேன், இந்த பொக்கிஷம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியும், நான் தான் மறைச்சி காட்டுல வச்சிருக்கிறேன், நீ எனக்கு பதிலா இந்த திருட்டு பழியை ஏத்துக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு சிறையில இரு, நான் போய் அந்த பொக்கிஷத்தை எங்க மறைச்சேன்னு அதை தேடி போலீஸார்கிட்ட கொடுத்துட்டு நானும் வெளியே வந்துரு, நீயும் வெளியே வந்துரு அப்படின்னு சொன்னாருங்களாம். இதை கேட்ட ராமசாமி அப்படியே செய்யலான்னு தான் அந்த திருட்டை செஞ்சேன்னு சொல்லிட்டு போலீஸார்கிட்ட சரணடைஞ்சிட்டாரா. குப்புசாமி வெளியே வந்துட்டாரா, ராமசாமி உள்ள போய் மாட்டிக்கிட்டாருங்களாம். ராமசாமிக்கு சிறைவாசம் ரொம்ப முடியாம போயிடுச்சுங்களாம். நாள் ஆக ஆக அவர் முடியாம போய் அங்கேயே இறந்தே போயிட்டாருங்களாம். அத்தனை நாட்கள் போயும் குப்புசாமி திரும்ப வரவே இல்லையா. ராமசாமி குப்புசாமி மேல வச்ச நம்பிக்கை ஒன்றும் இல்லாம போயிடுச்சுங்களாம். ஏன் ராமசாமி இறந்தது கூட குப்புசாமிக்கு தெரியாதான், அவர் எங்க போனாருன்னே தெரியலையா. சில பேர் இப்படிதாங்க இருக்கிறாங்க, ஐயோ நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் இழந்துடலாம், அவங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையே இழந்துடுறாங்க. ஆனா அதே சமயம் அவங்க யாருக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேங்க. இது குட்டி கதை மட்டும் கிடையாதுங்க, உலகத்துல நடக்கிறது தான். நம்ம நல்லவங்களா இருக்கலாங்க, ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா மற்றவங்களுக்கு இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அந்த ராமசாமி நிலைமை தான் நமக்கும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.